எப்போ தான் கதை யூஸ் பண்ணார். ஆஞ்சநேயர் வந்து சராசரி ஒரு மனிதனும் குரங்கும் அல்ல, அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய வானர கூட்டம். வானரம் அப்படின்ற ஒரு வார்த்தையே பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப், வெரி பீஸ்டி கிரியேச்சர்ஸ். ஆஞ்சநேயர் எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு எப்பயுமே சரி, அவர் ராவண லங்கையை தொடர அந்த ஒரு நேரத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த ராவண லங்கையை பற்றி அவர் வர்ணிக்கிற ஒரு இடம் இருக்கே அந்த கிஷ்கிந்தா காண்டத்தில், ஆஞ்சநேயருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் என்னென்னா சிரஞ்சீவி. அந்த சிரஞ்சீவி நிலை எப்படிங்க அடைவது? ஒரு சராசரி மனிதனாக இருந்து சிரஞ்சீவி நிலை எப்படி அடைய முடியும்? ஆஞ்சநேயரும் நீங்களும் தான். ஆஞ்சநேயர் நீங்கள் எப்படின்றத சொல்கிறன்றதை நல்லா கேட்டுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு பருவம் நம்ம அடையிற வரைக்கும் குழந்தையில வந்து நம்ம எல்லாருமே வந்து ஹனுமான் தான், எல்லாருமே ஆஞ்சநேயர் தான். இந்த ஒரு யோகம் செய்வதனால் என்னங்க பலன்? அன்ற நாள் ஆஞ்சநேயர் யோகம் எப்படி செஞ்சாரோ அதே நாள் இப்போ மகாவதார் பாபாஜி இந்த யுகத்துக்கு இந்த கிரியா யோகத்தை ஒவ்வொரு மனிதன் சராசரி இல்லற வாசிகளுக்கும் போய் சேரும். மகாவதார் பாபாஜி வந்துட்டு சிரஞ்சீவி, ஆஞ்சநேயரும் சிரஞ்சீவி. ஆனால் ஆஞ்சநேயரோட நிலைக்கு அடுத்து போவது யார்? மகாவதார் பாபாஜி. ராஜ்யமே உனக்கு, ஆனால் ஒழுங்காக இருந்துக்கோன்னு வார்னிங் கொடுத்து அனுப்புகிறாரோ. இன்றைக்கி கலியுகத்தில் அந்த ரெப்டிலியன்ஸ் தவறாக இந்த ஒரு உலகத்தை ஆள்றாங்க. எஸ், திரும்ப கல்கி வரத்துக்கான ஒரு மிகப்பெரிய ரிட்டன் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஆஞ்சநேயருக்கும் பாபாஜிக்கும் ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் தி கிரேட் ராவணாசுரன் இவங்களுக்குள்ளே இருக்கிற போரை பற்றி எபிசோட் 3 வாங்க பேசுவோம். ஒரே ஒரு எரிக்கல். இது அனுப்புனவர் யார்? எதற்காக பூமியில் நோக்கி வந்தது? எதற்காக இத்தனை டைனோசர்களும் அழிஞ்சது? அப்படி இந்த பிராணிகள் என்ன தவறு செஞ்சது? இதற்கும் புராணங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? எல்லோருக்கும் வணக்கங்க. மகாவதார் பாபாஜி ஐயா பற்றி, ஆஞ்சநேயர் பற்றி, அதே மாதிரி வந்துட்டு விபீஷணன் பற்றி. இப்போ வந்து எபிசோட் 3ல் மகாவதார் பாபாஜி உள்ள என்ட்ராரு. எங்கேருந்து வராரு அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல கேள்வியாக இருக்கும். எபிசோட் 4ல் வந்துட்டு விபீஷணனுடைய கதையை முழுக்க நம்ம வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக வந்து வர்ணிப்போம். இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது மகாவதார் பாபாஜி உள்ளே எங்கெங்கே வராரு அப்படின்றத நல்லா நோட் பண்ணுங்கள். மகாவதார் பாபாஜிக்கான ஒரு மிக பெரிய ரகசியம் வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மகாவதார் பாபாஜி காலகாலமாக யோகியாக இருந்து சித்தனாக இருந்து மறுபடியும் சித்தராக பிறந்து மறுபடியும் இன்னொரு சித்த பிரிவை எடுத்து இது மாதிரி கிட்டத்தட்ட 3 சித்த பிரிவுகளை எடுத்தவர் தான் மகாவதார் பாபாஜி. அந்த சித்தர்கள் பிறவிகள்லாம் எப்போ எடுத்தாருன்றது உங்களுக்கு தெரியுமா? கிருஷ்ணரோடவே இருந்தவர் தான் மகாவதார் பாபாஜி. மகாவதார் பாபாஜி பல அண்டங்களுக்கு பயணித்து இந்த பூமிக்குள்ளே அடிக்கடி வந்துட்டு போகிற ஒரு மகா நிலை கொண்ட ஒரு சித்தர் அவர். அந்த சித்தருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. கிரியாயோகத்தை உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணணும். கிருஷ்ணர் இந்த பொறுப்பை கொடுக்குறாரு. இந்த பொறுப்பை கொடுத்த கிருஷ்ணருக்கு ஏன் வந்து கிருஷ்ணர் ஃபேட் ஆனதுக்கப்புறம் மகாவதார் பாபாஜி ரைஸ் ஆகிட்டே வராரு? அதுவும் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட், இப்போ வரைக்கும் 2024 வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் மகாவதார் பாபாஜி கிட்ட இருக்கிற காந்த சக்தி எந்த ஒரு ஆன்மீகவாதிகிட்டையும் கிடையாது. இந்த உலகத்தையே மொத்த கிரியாயோக கும்பலாக மாற்றணும் அப்படின்றது அவருடைய ஒரு கொள்கை. இந்த கொள்கை அவரோடது மட்டும் இல்லை, இறைவனோட வேத வாக்கு. ஸோ இங்கே வந்துட்டு ஆஞ்சநேயருக்கும் பாபாஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை ரொம்ப குயிக்காக கம்பேர் பண்ணுற பாருங்கள். பாபாஜி ஒரு பக்கம், ஆஞ்சநேயர் ஒரு பக்கம். ஆஞ்சநேயர் வந்து பல யுகங்களாக வந்து தபஸ்லே இருக்கிறாருங்க அப்படின்றாங்க. தபஸ்னால் என்ன அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தபஸ்வி அப்படின்வாங்க ஒருத்தர். இந்த தபஸ்வி அப்படின்றது இறைவனை நோக்கியே சிந்தனை கொண்டு உலகங்களையுமே பார்த்துக்கிட்டு இறைவன் மேலேயுமே வந்து சிந்தனையை வச்சுக்கிட்டு அவர் ஆத்மார்த்தமாக ஒரே இடத்துல இருக்கிறது பேர் தபஸ்வி. இந்த தபஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இறைவனை கட்டாயமாக அடைவாங்க. அடைஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு தபஸ்வின்ற ஒரு பேரே வந்து கிடைக்குது. ஸோ இந்த தபஸ்விக்கு ஒருத்தருமே சிரஞ்சீவி நிலையை அடைஞ்சிடுறாங்க. அது எப்படி அடைய முடியும்? அஷ்டமா சித்தி. இந்த அஷ்டமா சித்தியில் 8 விதமான ஒரு பவர்ஸ் ஒரு மனிதனால் அடைய முடியும். இப்போ வந்து நீங்கள் பல படங்களில் பார்த்துருப்பீங்க. மார்வலில் ஆண்ட்மேன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்மேன் சிறிதாக மாறுவார், மலையாக மாறுவார்,
அண்ட் லைட்டை விட வேகமாக ட்ராவல் ஆவார். எல்லா சக்திகளும் அவர்கிட்ட இருக்கும் ஆண்ட்மேன் கிட்ட. அது வந்து ஒரு குவாண்டம் மெட்டீரியலை வச்சு அவரால் பண்ண முடியும், பிம் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ரெஃபரன்ஸ் இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன். இது மாதிரி தான் நம்ம ஆஞ்சநேயர் அந்த யுகத்தில் இதெல்லாம் பண்ணிட்டாரு. அந்த அஷ்டமா சித்தி அப்படின்றது வந்துட்டு ஒரு சராசரி மனிதன்லேருந்து யோகி அடைஞ்சு யோகியிலேருந்து சித்த நிலை அடைகிற ஒவ்வொரு சித்தனுக்கும் கிடைக்கிற அஷ்டமா சித்துக்கள் தான் அந்த விஷயங்கள். அனிமா, லஹிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகம்யா, இசித்வா, வசித்வா, 8 விதமான அஷ்டமா சித்துக்களுங்க. இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அதையுமே நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அனிமான்றது அணுவை விட சிறிதளவாக மாற முடியும். எப்படி அணுவை பிரித்தா அணுவை விட சிறிதளவாக மாற முடியும். மகிமா என்பது அணுவை பிரித்து அந்த அணுவையிலேருந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிட்டே போக முடியும். மலையை தூக்குறாருல சஞ்சீவனியை, தூக்கின்னு எங்கே வர்றாரு? எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். எப்படி தூக்க முடியுது? மகிமா. என்ன ஒரு ஹைட்டு! போகிற ஒரு வழி பூராமே வந்து அத்தனை ராட்சசர்களுமே வந்து மிரள்றாங்க, யாரா இவர் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் அவ்வளோ சராசரின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கலியுகத்தில் அட் ப்ரெசன்ட் ஸ்டில் அவர் வந்துட்டு ஷம்பலால் இருக்கிறாரோ இல்லை வந்துட்டு வேற எங்கே ஒரு சீக்ரெட் லொக்கேஷன் ஆஃப் பிளானட் எர்த்தில் இருக்காரோ, எந்த டைமென்ஷனில் இருக்காரோ தெரியாது. பட் ஈ ஸ்டில் அட் பிளானட் எர்த், ஸ்டில் வாட்சிங் யூ. உங்கள் கூடவே தான் இருக்கிறாரு. உங்களை வந்து ஆன்மீகத்துக்குள்ளே தன்னை தேடுன்ற ஒரு மார்க்கத்தை தேடுறான்னு உங்களுக்குள்ளே வந்து இனிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கோவில்களில் இல்லை இறைவன், தனக்குள்ளவே தேடினவர் தான் ஆஞ்சநேயர். அப்படி நீங்களும் ஒரு ஆஞ்சநேயர் தான், ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆஞ்சநேயர் தான். இதைத்தான் ஆஞ்சநேயருடைய வாக்கே சொல்லுகிறது. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அஷ்டமா சித்துக்கள்ன்றது நமக்குள்ளே ஏற்படுறது. அண்ட் இன்னொன்று, 3வது கரிமா. இது என்ன பண்ணோன்னா உங்களுடைய பாடி வெயிட்டை அப்படியே ஆல்டர் பண்ணும், அப்படியே உங்களுக்கு சுருக்கும் ஒரு பாடி வெயிட்டை. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இந்த கரிமான்ற ஒரு சித்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் அவர்கள் ராமாயணத்தில் ரொம்ப ஈஸி ரெஃபரன்ஸு. அந்த கிஷ்கிந்தா காண்டம் நடக்கும்போது அவர் வந்து அங்கே ஃப்ளை ஆவார். ஃப்ளை ஆகிட்டு ராவண லங்கைக்கு அந்த இடத்துல வாழை வச்சு அப்படி பண்ணிவிட்டு அப்படி உட்காருவார். அந்த உட்கார ஒரு சீனில் பார்த்திங்கன்னா நவுத்தவே முடியாது ஆஞ்சநேயரை. நான் போனாலும் நவுத்த முடியாது. ஏன்? கரிமா சித்தி கிடச்சிருக்கு. அவர் கரிமா சித்தியை பயன்படுத்துனா கல் மாதிரி உட்கார்றாரு. ஒருத்தனாலும் ஒன்றும் பண்ண முடியல. அத்தனை பேர் முன்னாடி ஒத்தாளுங்க, ஒரே ஆள், தி மோஸ்ட் பவர்ஃபுல் அட்வான்ஸ்டு கிரியேச்சர் இந்த பிளானட் எர்த், ஸ்ரீ ஆஞ்சநேயம். சொல்லும் போதே ஒரு ராயாலிட்டி இருக்குது, ஒரு எப்பிக்னஸ் இருக்குது. அப்பேற்பட்ட ப்ரைடு வந்து இந்த உலகத்தில் இருக்க ஒரு மனிதனுக்கும் கிடச்சிருக்கு. வெறும் இந்தியன்ஸ் இல்லைங்க, இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒன்று தான். இந்த ஒரு மனிதனாலையும் அந்த நிலையை அடைய முடியும் அப்படின்றத இங்கே அவர் ப்ரூவ் பண்ணுறாரு கரிமா சித்தி மூலியமாக. லகிமா என்பது வந்துட்டு லகிமா இது வந்துட்டு லைட்டை விட ரொம்ப சுருக்க முடியும். உங்கள் பாடியை வந்து ரொம்ப லைட் ஸ்பீட் அளவுக்கு லைட் வெயிட்டாக மாற்ற முடியும். சரக்குன்னு ஒரு இடத்துக்கு ட்ராவல் ஆக முடியும். அதான் லகிமா. ஓகேங்க. பிராப்தி. இந்த பிராப்தி பார்த்திங்கன்னா ரொம்ப யுனிக்குங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்த 4 சித்துக்களோட விளையாடுற மாதிரி இருக்காது. இது என்ன பண்ணும் தெரியுமா? இது டோட்டலாக எலக்ட்ரான்ஸ்க்கு சம்மந்தப்பட்டது, ஆட்டம்ஸ்க்கு சம்மந்தப்பட்டது இல்லை. எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ் அதிகப்படுத்தி ஒரு பொருளை உருவாக்க முடியும். காற்றுலேயே ஒரு பொருள் அசால்ட்டாக உருவாக்க முடியும். அதுதான் பிராப்தி. நீங்கள் என்ன வந்து உங்களுக்கு கிடைக்குதோ அதான்ப்பா உனக்கு பிராப்தம்னுவாங்க. கரெக்டாக? உனக்கு பிராப்திக்கப்பட்டது கிடைக்கும். அதே தான் இங்கேயும். பிராப்தின்றது வந்து அந்த ஒரு டேர்ம்லேருந்து டிரைவ் ஆனது தான் உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க பெரியவங்க. உனக்கு என்ன பிராப்தமோ அதான்ப்பா கிடைக்கும். அதே தான் பிராப்தின்னா. ஸோ பிராப்தின்ற ஒரு சித்து விளையாட்டு மூலிமா என்ன வேணால் செய்ய முடியும். அப்பேற்பட்ட ஒரு கிரியா யோகத்தை இன்றைக்கி நம்ம எல்லாமே பயிற்சி பண்ணுறதுக்கு பகவான் வந்து இந்த ஒரு யுகத்தில் நம்மளை வந்து பிறக்க வச்சதே பெரிய விஷயம். பிராக்கம்யா ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. நீரிலையும் நெருப்புலையும் பஞ்சபூதங்களில் எங்கே வேணால் உங்களால் சர்வைவ் ஆக முடியும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களால் வந்துட்டு டெலிபோர்ட்டேஷனும் பண்ண முடியும். திஸ் இஸ் எ வெரி பவர்ஃபுல் சித்து. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக எங்கேயாவது தான் யூஸ் பண்ணுவாங்க, அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இசித்வா என்பது வந்துட்டு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க யோகத்தில், நாங்கள் போய்கிட்டு இருக்கிற நிலையில், கிரியா யோகத்தில் 4th ஸ்டேஜில் மகாமுத்ரை இதெல்லாமே தாண்டி போகிற நிலையில் என்ன ஆகும்னா இசித்வான்ற சித்தி வந்து ரொம்ப சுலபமாக ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் இசித்வா வந்து கிடச்சிரும். நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு சோல் அப்படி ஒரு செகண்ட் அப்படி வந்தால் கூட அந்த விஷயம் நடந்துடும். அப்பேற்பட்ட பவர்ஃபுல் சித்து தான் இசித்வா. அதனால தான் வந்து இசித்வா வந்து நிறைய இங்கே பயிற்சி பண்ணிகிட்ருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த இசித்வா கிடைக்கும். ரொம்ப பவர்ஃபுல் சித்து. அது வந்து உங்களுக்குள்ளேயே தெரியும்.
குரு வந்து உங்களுக்கு அது ஒரு நாள் வந்து 100% கன்ஃபர்மேஷனுக்கு குருவே வந்து சொல்லுவார். அப்படி தான் நம்ம இங்கே எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். அண்ட் த ஃபைனல் சித்து பார்க்கலாமா? வசித்வா. இசித்வானா வந்துட்டு நம்ம நினைக்கிறது, வசித்வான்றது அதர் பர்சன் நினைவில் என்ன போய் நினைக்க வைக்கணுமோ அதை நான் இங்கேருந்து உட்காந்து நினைக்க வைக்கலாம். தட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் அட்வான்ஸ்டு வசித்வா சித்தின்னு வாங்க. இந்த வசித்வ சித்தி வந்து மகாவதார் பாபாஜி லாஹரி மகர்ஷி கிட்ட பயன்படுத்துவார். ஒரு கட்டத்தில் வந்துட்டு துரியோதனன் கிட்ட கிருஷ்ணர் பயன்படுத்தலாம்னு நினைப்பார். பட் கிருஷ்ணர் வந்து அது வந்து சிருஷ்டிக்கு அத்திரமம் ஆகிடும், பகவான் எனக்கு அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை வந்துட்டு மிஸ் பண்ணிவிடுவார். ஸோ இதுதாங்க அஷ்டமா சித்தியோடைய மிகப்பெரிய சக்திகள். இந்த சக்திகள் கொண்ட ஒவ்வொரு சித்தனுமே கண்டிப்பாக சிரஞ்சீவி நிலையை அடைய முடியும். அந்த சிரஞ்சீவிகளாக பல பேர் வந்து இப்போ வரைக்குமே அதை வந்து பயிற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு ஜென்மம் ஒரு யுகத்துலேயும் ஒரு யுகத்துக்காக தான் நீங்கள் வந்து சிரஞ்சீவி நிலை அடைய முடியும். அது வந்து ஒரு மன்வந்திரத்தில் மாறும். ஸோ மகா யுகங்கள்லேயுமே 4 யுகங்களாக சேர்ந்து இப்போ வரைக்குமே இன்னும் இருக்கிற அஸ்வத்தாமன் ஆகட்டும், இப்போ இருக்கிற விபீஷணன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே சிரஞ்சீவிகள் தான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், லெட்ஸ் பேக் அப் டு த நெக்ஸ்ட் ஒன். இங்கே ஆஞ்சநேயர் எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு ராமர் ஆஞ்சநேயரை வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் எந்த இடத்துலையுமே வந்து ராமரை பற்றி கேள்விப்பட்டிருக்காரு தவிர ராமர்னால் யாருன்னு அவருக்கு தெரியாது. ராமர்கிட்ட வந்து அவர் ஃபஸ்ட்டு போய் மீட் பண்ணுறதுச்சோ சரி, ராமர் வந்து அவரை பார்க்க போகும்போதும் சரி, ஆஞ்சநேயர் இவரை பார்க்க வரும்போதும் சரி, இந்த ஒரு கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லவ்லியாக வரும். எவ்ரி டைம் அவங்க மீட் பண்ணும்போது வால்மீகி ஸ்பஷ்டமாக எழுதுவார், அவங்க 2 பேருடைய மனத்துலையுமே வந்து கண்ணீர் தேங்கும் அப்படின்னு. ரொம்ப அழகான ஒரு வர்ணிப்பு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் 4th எபிசோடில் பேசக்கூடிய விஷயம். இந்தியாவில் இல்லை, அவங்க அந்த இடத்துல தான் அவங்க ராஜ்யமும் இருந்திருக்கு. ஆஞ்சநேயர் அங்கே இருக்கார், தவம் செய்கிறாரு, முழுக்க தவத்தில் இருக்கார். அவர் சுற்றி பார்த்திங்கன்னா குரங்குகள் அண்டு வானரங்கள். இங்கே தான் ஒரு ஹைலைட்டு. குரங்கு என்ன, வானரம் என்ன, 2 என்ன ஒரே இடத்துல இருக்குது? அப்போ வானரம்னா குரங்கு இல்லையே. வானரம் என்பது என்ன? தி மோஸ்ட் பீஸ்ட்ஃபுல் பீப்புள். பீஸ்டியாக லுக் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து அப்படி கால் இப்படி வைக்கும்போது தரையில் பாதம் பதியும். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வானரங்கள் அவங்க. மனிதர்களும் சொல்ல முடியாது, குரங்கவிகை மவுண்டைன் கொரிலாஸ்னு சொல்ல முடியாது. அது 2த்துக்கும் நடுநிலையில் இருக்கிறவங்க. அஃப்கோர்ஸ் ஆஞ்சநேயர் பார்க்க கொஞ்சம் அகோரமாக தான் இருப்பார், அழகாலாம் இருக்க மாட்டார். குழந்தையில் ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருந்தாரோ, அவர் பருவம் டீனேஜ் வரும்போது அகோரமாக இருந்தார். திரும்ப அதே ஆஞ்சநேயர் இந்த சித்து விளையாட்டுகள்லாம் கிடச்ச பிறகு அந்த ஒரு பவனபுத்திர அனுமானன்றாங்களே, அதுதான் அந்த பவனபுத்திர ஆஞ்சநேயம். அந்த அனுமானன்றதே வந்துட்டு இப்போ ஹனுமான் அப்படின்னு வச்சது இவங்களுடைய ஒரு பேர், ஓகேவா? இங்கிலீஷில் அது வந்தது. அவர் அந்த பவனபுத்திர அனுமான் வைக்கிறான். அவருடைய தந்தை இஸ் வெரி பியூட்டிஃபுல் பர்சன். ஏன்னா அவர் வந்து தெய்வீக தன்மையில் இருக்கிறவர். ஆஞ்சநேயர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவர். இவருக்கு எப்போ அந்த விஷயம் கிடச்சதோ அப்போ தான் இவரை பவனபுத்திர அனுமான்ன்றாங்க, ஆஞ்சநேயர்ன்றாங்க. இந்த மாதிரி நிறைய பெயர்கள்லே வந்து அவ்வளோ ஒரு லிங்க் இருக்குது. இதில் ரொம்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. இவருக்கு ஏதோ ஒன்று தெரியுது, என்னமோ நடக்குதுடா இங்கே, ஏதோ எனக்கு தெரியுது, சரி அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணி போகிறாரு. அந்த இடத்துக்கு சுற்றிக்கிட்டு போகிறாரு மலையிலேருந்து. பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, ராமரை வச்சு தான் வந்து இவர் சீதை அங்கே அனுப்பின பிறகு லெபார்ட்ரி இதெல்லாம் வந்து ஸ்பை பண்ணுறதுக்கு ஆஞ்சநேயராக அனுப்பியிருப்பார், ராமர் தான் அனுப்பியிருப்பாருன்னு நினைப்போம். ராமருக்கும் முன்னாடி ஆஞ்சநேயர் அதை வந்து ஸ்மெல் பண்ணிட்டார். அந்த எசன்ஸ் வந்து அவருக்கு முன்னாடியே தெரியுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துக்கு போயிட்டு சுற்றிக்கிட்டு போய் பேக் சைடு வழியாக ராவணலங்கை பார்க்குறாரு. அப்போ இங்கே இருக்கிற வானரங்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்களாம் அங்கே போகாதீங்க, எதோ ஆகிட போகுது அப்படின்னோடனே, இங்கே ஏதோ ஒன்று எனக்கு ஒரு லிங்க் இருக்குது, ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த இடத்துக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்றத அவர் முழுக்க அந்த இடத்துல வந்து அவர் நம்புகிறார். அந்த இடத்துல அவருக்கு தெரியுது, விஷன் தெரியுது, ஃப்யூச்சர். அப்போ அந்த இடத்துலேருந்து ஸ்பை பண்ணுறாரு. என்னென்னமோ நடக்குது, ஹைலி டெக்னாலஜி அட்வான்ஸ். அப்போ போகும்போதே இவர் மெய்மருந்து போகுதுப்பா, என்ன ஒரு இடம் அப்படின்னு. அதுக்கப்புறமா அங்கேருந்து திரும்ப வரும்போது ஏதோ ஒரு நடக்குது, இவர் கண் வச்சிட்டார், ஸ்பை பண்ணிட்டார். அங்கே லக்ஷ்மணன் இருக்கார், ராமர் காணும். ராமர் இருந்தால் லக்ஷ்மணன் இருப்பார். அப்போ லக்ஷ்மணன் ஏன் தனியாக இருக்கார்? ஸோ இங்கே வந்து இவர் சுக்ரீவன் கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்கார். ராமர் அந்த இடத்துல தனியாக இருக்கிறார். ஸோ எபிசோட் 2ல் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் பேசியிருக்கோம், போய் மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ராமர் வந்துட்டு லக்ஷ்மணனை தேடி வர்றாரு. லக்ஷ்மணன் வந்து வரல, திரும்பி போகல, ரிட்டர்ன் ஆகலை. லக்ஷ்மணன் வந்து முழுக்க இந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ணா கிட்டே போகலான்னு ஆசைப்பட்றாரு. ஏன்னா வந்து ராமருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு. பட் வந்து இது பெரிய மிஷின், இது ஒரு பெரிய போரா முடியும்னு லக்ஷ்மணனுக்கு தெரியாது முன்னாடியே.
ஸோ இவர் வந்துட்டு அந்த ஒரு காட்டிலே போயிட்டு சுக்ரீவன் இடத்துக்கு போகிறாரு. சுக்ரீவன் இடத்துக்கு போகிறதுக்கு தான் நிறைய பேருக்கு தெரியும். ராமருமே லக்ஷ்மணனை தேடி வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த சீதை வந்து அங்கே போன பிறகு எடுத்துகிட்டு ராவணன் வந்து அதை தூக்கிட்டு போன பிறகு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் வார் அபவுட் ராவணன் வந்துட்டு இவருடைய ஒய்ஃபை தூக்கிட்டு போனது மட்டும் இல்லை, அவருடைய டாக்டர் தான். ஆனால் இங்கே என்னென்னா வந்து பூமா தான் கொடுத்த ஒரு டாக்டர், அது அவர் கையில் இருந்தது. அவங்க வந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பண்ண பிறகு இங்கேருந்து திரும்ப அவர் கூட்டிகிட்டு போகிறது தப்பாக மாறி போச்சு. ஸோ வால்மீகி ராமாயணத்தில் எப்பயுமே இந்த ஒரு குறிப்பு தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, ராவணனும் அவர் என்றைக்குமே எனிமி மாதிரி அவர் காமிச்சதில்லை, வில்லன்னு அவர் சொன்னதில்லை. ஆனால் மக்கள் அதை எப்படி மாற்றிட்டாங்கன்னு தெரியல. பாயிண்ட்டு ஓகே. இப்போது ஆஞ்சநேயர் என்ன ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருக்காரு அப்படின்றத நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் வந்து எப்பயுமே கதை யூஸ் பண்ணதே கிடையாது. ஆஞ்சநேயர் எங்கே தெரியுமா ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுறாரு? ஒரு பெரிய குச்சிங்க. அந்த குச்சிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சித்தார் இருக்குது பார்த்தீங்களா, சித்தாருக்கு ஒரு தம்பூரான்ற மாதிரி இருக்கும். அதில் அந்த மாதிரி ஒரு பெருசாக ஒரு பூசணிக்காய் சைஸில் ஒரு குச்சியில் பூசணிக்காய் இப்படி வைக்கிறாரு. அது வந்து இன்றைக்கி ஹாலோவீன்னு சொல்லிட்டு பல பேர் கொண்டாடக்கூடிய பொருள், ட்ரைபல் ஃபெஸ்டிவல் அது. அதுதான் அந்த காலத்தில் ஆஞ்சநேயர் எல்லாருமே வந்து அந்த ஒரு குச்சி வச்சு அந்த இது வைப்பாங்க. ஏன்னா வந்து அங்கே யாரோ மனுஷங்க இருக்கிற மாதிரி ஒரு வடிவமைப்பு, ஸ்கேர்க்ரோன்னு சொல்லுவோம் இப்போ இருக்கிற ஒரு மாடர்ன் ரெஃபரன்ஸில். இது ஏன் வைப்பாங்கன்னா அங்கே வந்து ஏதோ பூச்சிகள் ஏதாவது ஒரு உயிரினம் வந்தாலும் அங்கே ஏதோ மனுஷன் இருக்கான்னு போயிடும் அது. ஸோ இந்த அளவுக்கு வந்து அறிவுபூர்வமாக வச்ச ஒரு விஷயம், ரொம்ப பேசிக் அறிவு தான் அது. இதை வந்துட்டு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் ஏதோ கதையை வச்சுட்டார் இப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் குச்சி வச்சு நடந்து போவார், இவ்வளோதான் விஷயம். ஸோ கதையும் எங்கேயுமே அவர் யூஸ் பண்ணல. பிகாஸ் ஹி ஆல்ரெடி ஹேஸ் ஆல் பவர்ஸ், பொசஸ் ஆல் பவர்ஸ். அவருக்கு எதுக்கு கதை? ஸோ இந்த கதை என்பது அப்படி வந்த ரெஃபரன்ஸு இப்படி மாறி போச்சு ஃபேண்டசியில். ஸோ தட்ஸ் அப் டு தெம். ஐம் நாட் கோனா த்ரெட்டன் ஆர் கொஸ்டின் தட் ஆர் ஜட்ஜ் தெம். ஸோ இங்கே வந்துட்டு ஆஞ்சநேயர் ஸ்பை பண்ணுறாரு அந்த லெபார்ட்ரியை. ஆஞ்சநேயர் அந்த லெபார்ட்ரி ஸ்பை பண்ண அந்த ஒரு தருணத்தில் அவருக்கு கண் விழுந்துருச்சு, அங்கே ஏதோ நடக்க போகுது, இந்த இடம் துவம்சமாக போகுது, இதை நான் என் கையில் தான் துவம்சம் பண்ண போகிறேன், அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆஞ்சநேயர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் இந்த இடத்துலையே. இந்த நடக்கிற ஒரு பிளேயோட ரோல் எடுத்திங்கன்னா ஆஞ்சநேயர் வெரி வெரி பவர்ஃபுல். எல்லாருமே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஜாம்பவான் இருக்கிறார். ஓகே, இங்கே வந்துட்டு சம்பாத்தி வந்து இவங்க சந்திக்க போகும்போது ஜாம்பவான் சம்பாத்தி அண்ட் அங்கே வந்துட்டு வானரத்தில் சுக்ரீவன் அண்ட் அந்த போர்லாம் நடக்கிறதுக்கு முன்னால் இங்கே ஆல்ரெடி ஆஞ்சநேயர் வந்து ஸ்பை பண்ணிட்டார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இவருக்கு. இங்கேருந்து வந்து வாரம் தொடர்றாரு. ஆஞ்சநேயர் வாரம் இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன நினைப்போம், ராமருடைய வாரம் ராமாயணம் யுத்தம். இங்கே ஆக்சுவலாக வந்து அது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆஞ்சநேயர் முதல்ல ஆரம்பித்த ஒரு யுத்தம் தான் அது. இது வந்துட்டு அவருக்கு ஃபஸ்ட்லேருந்து அவர் விஷனில் வந்து போயிட்டே இருக்கும். அங்கே அவர் விஷனில் வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு பொருள் தான் இப்போ நம்ம வந்துட்டு பார்த்துட்ருக்கிற ராமாயணம். அவருக்கு ஃபஸ்ட்லேருந்தே இது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும், ஆனால் என்னன்னு தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்லேருந்தே விஷன் வரும், வே பிஃபோர் ஈவன் ராமா. பட் இங்கே ஒரு பாயிண்ட் என்னென்னா, பெரிய ஒரு விஷயம் இருக்குது. டைனோசர்ஸ் காலத்தில் வந்துட்டு ராமாயணம் நடந்ததா, அது நடந்ததா? ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். ஜட்டாயு அண்ட் சம்பாத்தி இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு வெரி ஹியூஜ் ஜைகான்டிக் பேர்ட்ஸ். இந்த பேர்ட்ஸே டைனோசர் வகை தான். ஓகேவா, இது எதுவும் மித்திக்கல் பீயிங்லாம் இல்லை, டைனோசர் வகை தான். டைனோசர் வகையை டேம் பண்ணிவிட்டு ரிஷிகளால் வளர்க்கப்பட்டது தான் இந்த ஜட்டாயுவும் சம்பாத்தியும். ஜட்டாயு இறந்து போயிடும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, அதை பற்றி நான் டச் பண்ண விரும்பலை. சம்பாத்தின்றவர் வந்துட்டு ஜட்டாயு இறந்து போனது ஃபியூரியஸில் ராமரோட வந்துட்டு அவர் ஒன்று சேர்ந்து காலி பண்ணணுன்ற ஒரு ரிவெஞ்சில் இருப்பார் அவர். ஸோ இதெல்லாம் வந்து லேட்டரான் வர கதை. பட் ஆஞ்சநேயருக்கு இது எல்லாமே முன்கூட்டியே தெரியுது. ஏன்னா வந்து வெரி பவர்ஃபுல் பீயிங் இல்லையா, பிரம்மனிலே தொட்டுட்டு வந்தவர் ஆஞ்சநேயர், தொட்டுட்டே வந்திருப்பார் அவர். பட் அந்த நிலைக்கு அவர் இன்னும் போக மாட்டார், இப்போ வரைக்கும் போகலை, கலியுகத்திலும் இருக்கிறார். இந்த யுகம் முடியணும், இந்த மன்வந்திரம் முடிஞ்சால் தான் அவருக்கு அடுத்த அங்கே இடம் பிரம்மநிலை. ஸோ இங்கே இருக்க மாட்டார் பூமியில். ஆஞ்சநேயர் வில் கோ டு த பிரம்மா. அது மாதிரி அந்த ஸ்டேட்ஸ் வந்து பொசிஷன் மாதிரி மேனேஜர்லேருந்து எப்படி அடுத்த லெவல் போகிறோமோ அது மாதிரி அது மாறும். அது ஒரு ஃபுல் சூப்பர் ஃபன்னாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஆஞ்சநேயர் வந்துட்டு கல்லுகளும் கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து மந்திர ஒலிகளால் அவர் வந்து டப்புன்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த ஒரு விஷயத்தை பிராப்தின்ற ஒரு சித்தை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தையுமே மாற்றுறாரு.
அவருக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறாரு அந்த இடத்துல. இப்போ ஒரு பெரிய கல் இருக்குன்னா அந்த ஒரு கல்லை வந்து அவர் அழகாக ஒரு பெரிய ரோட் ரோலர் மாதிரி மாற்றிடுவார். அத்தனை டெமானிக் கிரியேச்சர்ஸும் அதை காலி பண்ணிடணும். 1000 அம்புகளாக மாற்றுவார். ஃபுல் ஃபயர் கக்குற அம்புகளாக. என்ன தான் முடியாது. அதுக்கு தான் ஆஞ்சநேயர் அவ்வளோ எம்விபியாக இருந்தார் அங்கே. மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவர். ஆல் ரைட். இப்போது இந்த ஒரு இடத்துல சுக்ரீவனை மீட் பண்ணும்போது அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வானரங்கள் இல்லையா, ஃபுல் செக்ஷுவல், ஃபுல் மது, ஃபுல் போதையான ஒரு இடம் அப்படி இருக்கும். இங்கே வந்து ராமர் அங்கே ஃபஸ்ட்டே போக மாட்டார், ஆஞ்சநேயர் அனுப்புவார். ஆஞ்சநேயர் சுக்ரீவன் இடத்துக்கு போகும்போது ஆஞ்சநேயர் அது உள்ள கால் கூட வைக்க மாட்டார். ஏன் வைக்க மாட்டார் அப்படின்றத நல்லா நோட் பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் வந்து அந்த இடத்துல வந்து குறிப்பாக சொல்லுவார், ஆஞ்சநேயர் புண்ணியமான இடங்களுக்கு மட்டும்தான் இருப்பார், பாவமான இடத்துக்கு போக மாட்டார். அங்கேயே பாவமாக இருக்குன்னா தே ஆர் பிஹேவிங் ஹோமோசெக்ஷுவல், பேன்செக்ஷுவல், எல்லா செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸுமே அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்துட்டு ஆஞ்சநேயரால் பார்க்க முடியல. அப்போ சுக்ரீவன் கிட்ட சொல்கிறாரு, ஏன் இப்படி இருக்குது, என்ன இப்படி நடக்குதுன்னா, ஆமாம் இது வந்துட்டு இந்த ஒரு ராஜ்யம், இந்த ராஜ்யம் வந்து வானரங்கள் அப்படி இருக்கிறாங்க. ஸோ ஆஞ்சநேயர் அவர் கைட் பண்ணுறாரு, இது மாறணும், உன்னுடைய ஒரு ராஜ்யம் மாறணும், இனிமேல் நீ நல்லதுக்காக போராட வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ ராமரை சந்திக்கணும். அப்படி ஏற்படும். அதுக்கப்புறமா சுக்ரீவன் வந்துட்டு ராமரை சந்திக்கிறது அதெல்லாமே வந்து லேட்டராக நடக்கும். ஸோ ஆஞ்சநேயர் ஒன்ஸ் ராமாவை பார்க்கக்கூடிய அந்த தருணங்களுக்கு முன்னால் நடந்த சீக்வன்சஸ் இதெல்லாமே. ஸோ ராமர் வந்துட்டு ஆஞ்சநேயரை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதோ இல்லை ஆஞ்சநேயர் ராமரை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதோ ராமரை பற்றி ஆஞ்சநேயருக்கு முழுக்க தெரியும், எல்லாமே தெரியும். அண்ட் ராமர் ஒரு விஷயம் சொல்லுவார், ஆஞ்சநேயா நான் உனக்குள்ளே இருக்கேன், நான் வெளியில் இல்லை, உனக்குள்ளே இருக்கேன், உனக்குள்ளே இருக்கிறது பொருள் தான் உண்மையான பொருள் அப்படின்னோடனே ஆஞ்சநேயருக்கு கண்ணீர் வந்துடும். வந்த பிறகு அந்த தருணத்தில் அழகாக இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு உள்ளே இருக்கானும் போது அவர் வந்து உள்ளே எப்படின்னு தேடி அந்த பயிற்சிகளில் இருப்பார், ப்ராக்டிஸ் பண்ணுவார். திஸ் இஸ் ஆல் லாங் இயர்ஸ், 14 இயர்ஸ்னும் போது லாங் அது. அந்த ப்ராக்டிஸ் அதெல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ காலகட்டம் ஏற்பட்டுது. இன்றைக்கி இருக்கிற மக்கள் நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நம்ம எல்லாருக்குமே மெடிடேஷன் இவ்வளோ தெரியுது, எல்லா குப்பை விஷயங்கள் தெரியுது. அது எங்கே கற்றுக்கணும், எந்த குரு கிட்டே கற்றுக்கணும். இப்போ நம்ம இங்கே கற்றுக் கொடுக்குறோம் டீட்டெயில்டாக 12 இயர்ஸ், 14 இயர்ஸ், 18 இயர்ஸ், 24 இயர்ஸ் வரைக்குமே பயிற்சி பண்ணணும்ன்ற கைடன்ஸ் நம்ம வச்சுருக்கிறது எதுக்குன்னா, சராசரி ராமாயண காலத்தில் அவ்வளோ சக்தி வாய்ந்த பீயிங்ஸ், அவங்களுக்கே அவ்வளோ வருஷம் ஏற்பட்டது. நீங்களாம் மனுஷங்க, குப்பை வச்சுக்கிற மனுஷங்க நம்ம எல்லாருமே. நமக்கு எவ்வளோ வருஷம் ஆகும், எப்படி அதை அடையணும், அதை தான் நம்ம இங்கே வந்து மாஸ்டர் பண்ணி கற்றுக் கொடுக்குறோம் ஒருத்தருக்கும். ஸோ நிறைய பேர் யாரெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் த நம்பர் டிஸ்பிளேட் ஹியர். ஆல் ரைட், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நவ் கமிங் பேக் டு த டாபிக். லேட்டர் ஆன் பார்த்தீங்கன்னா ஜாம்பவான் வந்துட்டு ஆஞ்சநேயருக்கு திரும்ப அவருடைய சக்திகளை வந்துட்டு கொடுப்பாரு. விச் மீன்ஸ் ஆஞ்சநேயர் ப்ராக்டிஸில் இருந்திருக்காரு, அவருக்கு எடுத்தோடனே எல்லா சக்திகளும் கிடச்சிடல. ப்ராக்டிஸில் இருந்துட்டு சராசரி வானரமாக இருந்த ஒரு ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக எப்போ மாறுறான்னா ராமர் கை வச்ச பிறகு. ராமர் கை வச்ச பிறகு சிரஞ்சீவியாக மாறுறாரு. ஜாம்பவான் அந்த பவர்ஸ் பற்றி சொல்லும்போது திரும்ப அவனுக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷனாக அப்போ ஆஞ்சநேயருடைய முழு பீக் பவர் கிடைக்குது. அதுதான் சிரஞ்சீவி நிலையை முழுமைப்படுத்துறது அப்படின்றது. ஸோ நிலை பற்றி தெரியும், இப்படி போனால் அப்படி இருக்கும் தெரியும். ஆனால் பயிற்சி பண்ணி ஒரு காலகட்டத்தில் தான் நம்மக்கிட்ட ஒரு குரு மூலியமாக அந்த ஒரு பொருளுக்கான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்றது உள்ளே உணரும் போது தான் அந்த சக்தி உங்களுக்குள்ளே வருது. கரண்ட் அந்த ராமாயணத்தை அப்படியே விடுங்க. லிங்கிங் வித் விபீஷணன், லிங்கிங் வித் மகாதர் பாபாஜி, லிங்கிங் வித் கிருஷ்ணர் அண்ட் ராமர், இந்த 4 கேரக்டர்ஸ், இந்த 4 கேரக்டர்ஸோட லிங்க் வந்து அற்புதமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த டைனோசர்ஸ் சொன்னேன் இல்லையா, ஜட்டாயும் சம்பாத்தியும். ஸோ இந்த சம்பாத்தின்ற கேரக்டர் ஃப்ளையிங்களே இருக்கும், ஃபுல் ஃப்ளையிங்கு. எங்கே சம்பாத்தியை பார்த்தாலும் எங்கே வந்து ராமனை பார்க்கணுமோ காலி பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி எங்கே சம்பாத்தியை பார்த்தாலும் காலி பண்ணணும் அவங்க அந்த சைடு. ஸோ சம்பாத்தி வந்து சூக்ஷமமாக பறந்துட்டே போவார். சம்பாத்திக்கிட்ட வந்து ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா இன்விசிபிள் டெக்னாலஜி இருந்தது. அதை வந்து கொடுத்தவரே பார்த்தீங்க அப்படின்னா ஜாம்பவான் தான். ஜாம்பவான் தான் டெக்னாலஜி கொடுப்பார். ஸோ அவர்கிட்ட ஏதோ ஒரு டிவைஸ் இருந்திருக்கு, அப்போது அந்த டிவைஸ் மூலிமா கொடுக்குறாரு. ஸோ தெர் வாஸ் அன் அட்வான்ஸ் சிவிலைசேஷன். இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி ஒன். இப்போ நம்ம நினைக்கிற ஈஸி அப்படி இல்லை, வெரி அட்வான்ஸ் சிவிலைசேஷன், நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு சம்பாத்தி அடிக்கடி ஸ்பை பண்ணுறாரு, அனுமான் அடிக்கடி ஸ்பை பண்ணுறாரு, எவ்ரி ஒன் ஆர் ஸ்பையிங், ஒருத்தர் ஸ்பை பண்ணுறாங்க. பட் தெர் இஸ் நோ அவுட்புட் ரிசல்ட். எங்கே சீதை இருக்காங்கன்ற அவுட்புட் ரிசல்ட் தெரியல. ஏன் தெரியல, எதுக்காக தெரியலன்னா ஆக்சுவலாக ஆஞ்சநேயர் இங்கே தான் ஒரு இடத்துல ஒரு அழகான ஒரு குறிப்பு சொல்கிறார். ஸோ இப்போது
இந்த ஒரு இடத்துல போய் ஸ்பை பண்ணார் ஆஞ்சநேயர் ஃபஸ்ட்டு. கரெக்டாக? அது உண்மையான லங்கையே கிடையாது. இங்கே தான் ட்விஸ்ட்டு. உண்மையான ராவண லங்கை அது கிடையாது. ராவணன் வந்து ரொம்ப 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 அறிவான ஒரு மனிதன். அந்த ஒரு அறிவு பூர்வமாக இருக்கிற ஒரு மனிதன்கிட்ட எப்படி எடுத்துகிட்டு போய் சீதையை வந்து ஓப்பன் ஏர்லியாக வைப்பார் அவர்? எவ்வளோ சூக்ஷமம் பாருங்கங்க. சும்மா இல்லை ராமாயணம்னா. அவர் அந்த இடத்துல அந்த மாதிரி மொத்தம் 12 ராவண லங்கைகளை கட்டி வச்சிருக்கிறார். எது? ஒரு லங்கைக்கு மேலே மலை, இன்னொரு லங்கைக்கு மேலே 2 மலை, அதுக்கு மேலே இன்னொரு ஒரு மலை, அதுக்கு மேலே ஒரு மலை. அந்தெல்லாம் மலைகளை தாண்ட 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 தான் ராவண லங்கை வருது. ஆனால் அந்த லங்கையில் யாருமே இல்லை. அங்கே வந்து ராட்சசர்கள் ஒரு ஒரு கட்டத்தில் போகிறாரு. ராவண லங்கையில் ஒன்றுமே இல்லை. இப்படி எங்கேயோ போய் முடிஞ்ச அண்டார்டிகாவில் முடியுது ராவண லங்கை. ஸோ ஃபஸ்ட் நான் சொன்னல மதகாஸ்கர், அங்கே ஆரம்பித்த ராவண லங்கை மதகாஸ்கரில் போய் இது அண்டார்டிகாவில் போய் முடியுது. அண்டார்டிகாவில் இருந்த ஒரு பிரதேசம் அப்போ பனியே கிடையாது. அப்போ டைனோசர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்கிற தருணம். அந்த காலத்தில் ராமர் வந்து முழுமையாக அழிச்சிட்டாரு. எல்லாத்தையுமே அழிக்கும் போது அந்த டெக்னானிக் பிளேட்ஸ் மாறி அந்த ஹீட்டுக்கு ஃபுல்லாக வந்து ஐஸ் வந்து போய் மெல்ட் ஆகி உட்காருது. அந்த ஐஸ் மெல்ட் ஆகுது அப்போ தான். ஏன்னா இங்கே இருக்கிற கீழே அக்னி பிரதேசம், வாட்டர் பிரதேசம், மேலே பார்த்தீங்கன்னா ஐஸ் பிளாக்ஸ். இது எல்லாமே ஹீட்டுக்கு மெல்ட் ஆகுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டே வருதுன்றாங்க சயின்டிஸ்ட்டு. கிட்டத்தட்ட ரஷ்யா கண்ட்ரி அளவுக்கு இருக்கிற மலைகள், அந்த பனி மலைகள் எல்லாமே வந்துட்டு காலி ஆகுதுன்றாங்க. ஸோ இட்ஸ் ஆல் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தான் அந்த கிளேஷியர்ஸ் எல்லாம் இதாகுதுன்னு. அங்கே இருந்த இதுதாங்க அந்த ராவண லங்கை. இன்னொரு ரெஃபரன்ஸ் சொல்கிறேன். வால்மீகி வந்துட்டு யோக வசிஷ்டத்தில் இதை குறிச்சிருக்கிறாரு. கலியுகம் அழிவுக்கு முன்னாடி இந்த ராவண லங்கை திரும்ப வந்து தென்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் அது தென்படலை. மேபி இந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆன பிறகு அந்த கிரவுண்ட் இருக்கும் போல். இதெல்லாம் வந்து வெளியே வந்ததுன்னா சீரியஸாக வந்து புல் அரிக்கிறது இல்லைங்க, நம்ம வந்து காற்றுல மிதப்போம். அப்படி இருக்கும் அதெல்லாம் தெரியும் போது. ஒருத்தருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதோடைய ஃபீல் எப்படி இருக்கும்னு ராவணன் இடங்கள். ஸோ இந்த லங்கை 12 லங்கைகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி அங்கே வச்சுருக்கிறார் அவர். அங்கே வச்சுருக்கார் சீதையை. ஸோ இப்போ ஏற்பட்ட ராவணனை அவ்வளோ ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியாது. அதுக்கு தான் அவ்வளோ வருஷம் ஆச்சு. இங்கேருந்து இங்கே இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஜஸ்ட்டு ஒரு 1 டே ஆகுமா, இல்லை 1 மந்த் ஆகும் போய் கண்டுபிடிச்சிருக்கலாம். 14 வருஷம் ஏன் ஆச்சு? இட்ஸ் எ பிக் ஸ்டோரி லைன். பெரிய விஷயம். ரொம்ப வருஷம் ஆச்சு. அது 14க்கும் மேலே. நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக் டேட்ஸ் கொடுக்கல யாருமே. ரொம்ப இயர்ஸ் ஆச்சு அது. அப்போது இந்த இடத்துல பாபாஜி, ராமர், கிருஷ்ணர் அண்ட் விபீஷணன் இவங்களுடைய கனெக்ட் என்னங்க? ஆஞ்சநேயர் இந்த பஞ்ச சக்தி வாய்ந்த பீயிங்ஸோடைய கனெக்ட் என்னென்னா, ஜாம்பவானுடைய சிஷ்யர் தான் மகாவதார் பாபாஜி. ஜாம்பவானுடைய சிஷ்யராக இருந்துக்கிட்டு இவர் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி திரும்ப கிருஷ்ணர் யுகத்தில் ஒரு பிறப்பு எடுக்கிறார். திரும்ப ஒரு நார்மல் ஒரு சித்தனா அப்படி தான் பிறப்பு ஏற்படுது. அண்ட் கிருஷ்ணர் வந்து இந்த பல சிஷ்யர்கள் இருப்பாங்களே, இந்த பல சிஷ்யர்களில் மகாவதார் பாபாஜி ஒரு சிஷ்யர். கலியுகத்தை நீ ஆள வேண்டும், கிரியாயோகத்தை நீ கொடுக்கணும், இந்த கலியுகத்தில் கிரியாயோக ஆன்மீகத்தை நீ ஆள வேண்டும்ன்றத ஒரு பயிற்சியாக அவர் கொடுத்து முழுமையான ப்ராக்டிஸை கொண்டு வந்தது தான் கிருஷ்ண யுகத்திலேருந்து மகாவதார் பாபாஜி டிரான்சிஷன் பீரியட் தான் கலியுகம். இந்த கலியுகத்தில் இந்த கிரியாயோகம் எல்லாருக்கும் போய் சேருது. ஸோ அந்த கிரியாயோகத்தை நம்ம இங்கே கற்றுக் கொடுக்குறோம். நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இதெல்லாம் அந்த உண்மைகள்லாம் உள்ளே தெரிகிற தருணத்தில் தான் நம்ம வந்து இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃபே வந்துட்டு பியாண்ட் ஹியூமனிட்டி, பியாண்ட் யூனிவர்ஸ் அண்ட் அந்த ஒரு காஸ்மாஸ் ஆகப்பட்டது நமக்குள்ளே அந்த சவுண்ட்ஸு, அந்த லைட்டு, கலர்ஸு, இது எல்லாமே எவ்வளோ பியூட்டிஃபுல்னால் இதுதான் வேர்ல்டுங்க. இதுதான் வேர்ல்டு. இதுக்கு மிஞ்சின ஒரு அழகான பர்பஸ்ஃபுல் லைஃப் இறைவனால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதுக்கு தான் முதல்ல அம்மா அப்பாவுக்கு தான் வந்து நன்றி சொல்லுங்கன்னு எல்லா இடங்களையும் சொல்கிறது. இதுதான் கிருஷ்ணரும் மகாவதார் பாபாஜி கிட்ட சொல்கிறார் இந்த வார்த்தை. ஸோ அப்போ ஜாம்பவானுக்கு சிஷ்யனாக இருந்தவர் தான் மகாவதார் பாபாஜி. அந்த காலத்துலேருந்து அப்போதுலேருந்தே வர்றாரு. சைக்கிளை திரும்ப 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 எடுத்துகிட்டு வர்றாரு. அண்ட் இங்கே இந்த போருக்கு முன்னாடி இவங்க 5 பேருக்கு இருக்கிற கனெக்ட் வந்து அற்புதமான கனெக்ட். இவங்க எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருந்த சித்தர்கள், ஒற்றுமையாகவே வந்து பயணித்தவங்க, ஒற்றுமையாக இருந்து இந்த போரை முடித்தவங்க. பாபாஜியுமே அந்த போரில் இருக்க ராம யுத்தத்தில். இது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த எபிசோட்ஸ், அப்கமிங் எபிசோட்ஸில் நம்ம வந்து போடுறோம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டே சப்ஸ்கிரைப். நிறைய கண்டென்ட், குப்பையான கண்டென்ட் இருக்குது. காகபுஞ்சண்டர் பற்றி இருக்குது, அண்ட் டைம் ட்ராவலிங் பற்றி இருக்குது, அண்ட் முத்துக்குந்த மகாராஜ் பற்றி எவ்வளோ விஷயங்கள் இந்த ஒரு மிக்ஜில் ஏன்ஷியனில் பேசுவோம். ஸ்டே சப்ஸ்கிரைப். அடுத்தது ஆஞ்சநேயம் ஒரு ராவண லங்கையில் ஒரு தாக்குதல் பண்ணுறார். அந்த தாக்குதல் நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருக்க மாட்டீங்க.
இட்ஸ் ஆல் ஹிடன் இன்சைட் மீ. அந்த தாக்குதல்ன்றது எப்படி ஏற்பட்டது அண்ட் அந்த தாக்குதலுக்கு என்ன காரணமாக இருந்தது? வில் see in the next video.